ஹலோ பேபிஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜேகேக்கு ஒன்சா தானே பார்க்க போறோம். த டைட்டில் என்னன்னா மை கோல்டு போலீஸ் மாமா. ஓகே, சரி ஓகே, ஒரு மாதிரி யோசிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரில, எல்லாத்துலேயும் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு என்ன ஸ்டோரி என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். மறக்காம இந்த ஒரு ஒன் ஷாட்டை கேட்டுட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? நான் வெயிட் பண்ண வேண்டாம், கமெண்ட் பண்ணுவீங்க, மறக்காம பண்ணுங்க. ஓகே ஓகே, நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும். ஓகே சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ள இப்போல்லாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் இருந்துட்டு அம்மா அம்மா சொல்லுவேன். அம்மா சீக்கிரமா நான் மாமா வீட்டுக்கு போகணும். மாமா வீடுன்னு அலையாதடி, இரு எடுத்துதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே அந்த துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு, பா உன் மாமா வீட்டுக்கு போறதுனா மட்டும் உனக்கு அப்படியே எங்க இருந்து இவ்வளோ பறக்கிற ரெக்க கட்டி பறக்கிறது வருதோ தெரியலவையன் அப்படின்றாங்க. அம்மா என் மாமா கிட்ட போறதுனால எனக்கு அவ்வளோ ஹாப்பி தாம்மா, நீ போமா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அவ்வளோ ஆசையா கிளம்பிட்டு இருக்கீங்க. அதாவது ஜேகே வந்துட்டு சின்ன வயசுல சொல்லியிருப்பான், எனக்கு வந்துட்டு என் ஒய்ஃப் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும் ஜேகேக்கு. அதாவது அந்த இதில் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி பர்பிள் கலரில் ஒரு புடவை கட்டிக்கிட்டு அப்படியே காதில் ஜிம்கி போட்டு அப்படியே அவ்வளோ ஒரு அழகா இப்படி கிளம்பிருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அதாவது ரொம்ப வில்லேஜ் கிடையாது, நார்மல் ஒரு வெளியே அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு அவனோட வேலைக்கோசரம் அவன் வெளியே இருப்பான், ஓகேவா? அவர் நம்ம பார்த்த மாதிரி தான் போலீஸ் மாமா தான், ஓகேவா? அவர் போலீஸ்ன்றதுனால வெளியூரில் இருப்பார். இப்போ தான் உங்களுக்கு 12th முடிஞ்சு அந்த எக்ஸாம் லீவு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இது காலேஜ். ஸோ நீங்கள் அங்கேருந்து தான் படிக்கணும். அப்போது நீங்கள் இந்த ஊரை விட்டு இங்கேருந்து லீவுக்கு நாங்கள் போயிட்டு காலேஜ் அப்ளை பண்ணி நீங்கள் அங்கேயே சேர்ற மாதிரி தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்து போடி, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணு. உன் மாமா கிட்ட நான் சொல்லிட்டேன், ஓகேவா? பார்த்துக்கோ. ஓகேம்மா நான் கிளம்புறேன், பாய் பாய் அப்படின்ற சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அப்படியே கொண்டாட்டமா இருக்கு, அப்படியே ஜாலியாகவே கிளம்பிட்டு இருக்கீங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக மாமா வீட்டில் தான் இருக்க போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே தான் நீங்கள் ஊருக்கு போயிட்டுவீங்க, அதாவது கிளம்பிட்டீங்க. இப்போ நீங்கள் அப்படியே பஸ்ஸில் தான் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஐயோ நான் மாமா பார்க்க போறேன். ஜேகே மாமா, நான் உன்னை எப்போ தெரியுமா பார்த்தேன் கடைசியா? நான் 8th படிக்கும் போது பார்த்தேன் மாமா. 9th 10th 11th 12th 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டும் உன்னை நான் பார்க்க போறேன். எனக்கு அப்படியே எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா? எப்படாவது வருவேன் இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே கிளம்பிட்டு இருக்கீங்க, அவ்வளோ ஒரு ஆசையா அந்த ஊருக்கு. இப்போ நீங்கள் அப்படியே அங்கே போயிட்டு தான் உங்கள் அம்மா உங்கள் கையில் குட்டியாக ஒரு ஃபோன் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லுன்ற மாதிரி. நீங்களும் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே ஃபோன் தான் இப்போ உங்கள் மாமா நம்பருக்கு பண்ணுறீங்க. நீங்கள் ஜேகே கிட்ட ஃபோன் கூட பேசியிருக்க மாட்டீங்க. அதனால அவருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கும் போதே உங்களுக்கு அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது, ஹார்ட்லாம் அப்படியே டப்பு 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 அடிக்குது. அப்படியே காதில் வைக்கிறீங்க. அங்கேருந்து அப்படியே ஜேகே ஹலோ அப்படின்றாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பீட்ல அப்படியே அடிக்குது. ஹலோ ஹலோ யாரு? ஜேகே மாமா, நான் ஒயன் பேசுறேன். ஒயனா? ஓ ஆமா, உங்க அம்மா சொன்னாங்களே இங்க இருக்க போறேன்னு. ஆமா மாமா, நான் தான். என்ன வந்துட்டியா? வந்தேன் மாமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் எங்க இருப்பேன், எனக்கு இன்னைக்கு ஒர்க்கு, நான் ஒர்க்ல தான் இருக்கேன். ஒர்க்கா? அப்ப நீங்க என்ன கூப்பிட வரலையா? ஒன்னு கூப்பிட நான் ஏன் வரணும்? எங்க வீட்டுல இருந்து யாராவது வருவாங்க? பாரு அங்க பாரு, ஃபோன் பண்ண, எங்க அம்மா நம்பர் இருக்குல்ல உன்ட்ட. இருக்கு மாமா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கோ, ஓகே? ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோனை வச்சிடுறீங்க. அவ்வளோ நாள் கழிச்சு அவன் குரலை கேட்டு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் அவன் இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி என்ன மாமா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டு சொன்னாலும், இன்னொரு பக்கம் சரி மாமா ஒர்க் டென்ஷனில் அப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் இன்னொரு மைண்ட் அப்படி சொல்லுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சே மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி ஆசை ஆசையாக கிளம்பி வந்தோம்ல,
கடைசியில அவர் எனக்கு கூப்பிட கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களா அங்க பாத்துட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க ஜேகேவோட அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணி, ஹலோ அத்தை, என்னம்மா எங்க இருக்க? நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். நீங்க எப்போ வருவீங்க? ஏய், நானும் பஸ் ஸ்டாண்ட்ல தாம்மா இருக்கேன். நீ எந்த சைடு இருக்க? நான் இந்தாண்ட பஸ் விட்டு இறங்கின உடனே அப்படியே அதே இடத்துலயே நிற்கிறேன் அத்தை. ஓகே ஓகே, இரு நான் அங்க லிஃப்ட் திரும்பி வரணும், நான் இரு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே லைன்லயே இருக்கீங்க. ஏன்னா கட் பண்ணிட்டா இவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாதுன்ட்டு நீங்க லைன்லயே இருக்கீங்க. அவங்க வந்து ஓயன்மா, நீ பர்பிள் கலர் புடவை கட்டியிருக்க? ம், ஆமா அத்தை, நான் தான் கட்டியிருக்கேன். பாத்துட்டீங்களா என்னையா? பாத்துட்டேம்மா, இந்த பக்கம் திரும்ப அப்படின்றாங்க. ஆ அப்படின்ற மாதிரி திரும்பி பாக்குறீங்க. அங்க இருக்கீங்க. ஆ அத்தை அப்படின்றீங்க. ஆமா ஓயன், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அத்தை, நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமாலாம் எப்படி இருக்காரு? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. ஆமா அத்தை. ஏன் இந்த ஜேகே மாமா இப்படி இருக்காங்க? நீ என்னம்மாச்சு? 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அவ்வளோ ஆசை. ஃபர்ஸ்ட் டைம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க, நீங்க கூப்பிட வரலையான்னு கேட்டா, நான் எதுக்கு உன்னை கூப்பிட வரணும், அதுக்கெல்லாம் எங்க வீட்ல இருந்து யாராச்சும் வருவாங்க, நீ போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டாரு அத்தை. இது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குத அப்படின்றீங்களா அவங்கள வந்துட்டு. அச்சோ தங்கம், அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவன் கிறுக்கன், அவன்லாம் அப்படிதான், அவனெல்லாம் கண்டுக்காத. நான் சொல்லிட்டேன் அந்த கிறுக்கு பயல்கிட்ட, டேய் கொஞ்சமாவது நார்மலா பேசுடா, கொஞ்சமாவது நார்மலா பேசுடா, நீ பேசுறதுல எல்லாம் பயந்துப்பாங்கடா, நார்மலா இருடா, நார்மலா இருடான்னு நான் சொல்லிட்டேன். அவன் அவன் கேட்கவே மாட்டான். நான் என்ன பண்றது? நீ விடு விடு, அந்த பக்கி பயல நம்ம கூடி சீக்கிரம் மாத்திரலாம். ஓகே, அதுக்கு தானே என் மருமக நீ வந்திருக்க, வா 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 அப்படின்றாங்க. சோத்த ஏன்ட்ட நீங்க வேற. ஏய், என்ன, நீ தான் என் மருமக, அவன் கிடக்குறான் கிறுக்கு பையன், அவனெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேம்மா, நீ வாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்கள அப்படியே கூப்பிட்டு போறாங்க. நீங்களும் ஒரு மாதிரி அவன் பேசினதுல சோகமா இருந்தாலும் இப்போ அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. நீங்களும் அப்படியே போயிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அத்தை தான், இந்த பாருமா, ரொம்ப வருஷம் கழிச்சு நீ வீட்டுக்கு வர, அதனால வலது காது எடுத்து வச்சு வா. ஓகே ஓகே அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்க அப்படியே வலது காலை எடுத்து வச்சு அப்படியே போறீங்க. அப்படியே உங்களுக்கு அப்படியே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஒரு வீடு, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம அந்த இடத்துக்கு போறோம், அதுவும் வலது காலை எடுத்து வச்சு வாமா நம்மள வரவேற்கிறாங்க, எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நினப்புல மிதந்துட்டு இருக்கீங்க, ஜேகேவோட நினப்புல நீங்களான்ட்டு. சரிதா, என்ன பண்றது இப்ப அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அவங்களுக்கு நீ போயிட்டு ரெஸ்ட் எடுமாங்கிறது வந்திருக்கல. என்னத்த, நான் எதுக்கு ரெஸ்ட் எல்லாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க. ஹெல்ப் எல்லாம் ஒன்றும் தேவையில்ல, போயிட்டு நீ ரெஸ்ட் எடுப்போம். எங்க அத்த? பாரு, ஆப்போசிட் மேலே போனீங்கன்னா ரைட் சைட் ஜேகே ரூம், அதுக்கு ஆப்போசிட்ல லெஃப்ட் சைடு ஒரு ரூம் இருக்கு. ஸோ நீ அங்கே தங்கிக்க, ஓகேவா? அவர் ரூமுக்கு ஆப்போசிட்டாவே வத்த தங்குமா, என்னம்மா போய் தங்க, போய் தங்கிக்கோ, நான் என்ன உன்னை அவன் ரூம்ல போய் தங்கிக்க சொன்னேன்? ஆப்போசிட்ல இருக்க ரூம்ல தானே தங்கிக்க சொன்னேன் அப்படின்றாங்க. ஏன் ஆமாம்மா, இதுல என்ன இருக்கு, நான் என்ன உன்னை நிஜமாலே நான் அவன் ரூம்ல தான் தங்க சொன்னேன், போ அங்கேயே போய் தங்கு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே அங்க போயிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே நீங்க தான் அப்படியே மேல போறீங்க. பக்கத்துல ஜேகேவோட ரூம் இருக்கு. நீங்க அப்படியே அவரை பாக்குறீங்க. ச்சே, இதுதான் என் மாமா ரூமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே பாக்குறீங்க. பாத்துட்டு, ச்சே, ஒரு டைம் வேணா திறந்து பாப்போமா அப்படின்றீங்க. வேணாம் 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 வேணாம், ஏதோ தப்பாயிரும், நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு மைண்ட் சொல்லி நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே அந்த ரூம்குள்ள போயிட்டு உங்க காஸ்டியூமை நீங்க கலைக்கவே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜேக்கிக்கு உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஏஜ் காப்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அப்பயே அவன் வந்துட்டு எப்படி, இப்ப நீங்க 12th முடிச்சீங்கன்னா அவன் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு காலேஜ் முடிச்சு அந்த வந்து ஒரு போலீஸ் ஸ்டார்டிங் பீரியட், இப்போதான் அவன் வந்துட்டு ஸ்டார்டிங்கே அவன் போலீஸ் ஆகியிருக்கான். ஓகேவா? ஏன்னா அவன் வந்துட்டு 3 வருஷம் படிச்சு முடிச்சு டிகிரி வாங்கிட்டு மீதி 2 வருஷம் ஃபுல்லாவே, ஒரு வருஷம் ஃபுல்லா அவன் எக்ஸாம் எழுதி அடுத்த ஒரு வருஷத்துலயே அவன் வந்துட்டு இப்ப ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்பதான் அவன் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதனாலேயே அவன் வந்துட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு கோழ டைப்பாவே தான் சுத்திட்டு கிடப்பான். நீங்களா அப்ப பார்த்ததுன்றதுனால இப்ப உங்களுக்கு அப்படியே போலீஸ் கெட்டப்ல என் மாமா எப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே மிதந்துட்டே இருக்கீங்க. இப்ப இந்த பக்கம் அப்படியே ஜேகே காட்டணும். ஹலோ, சொல்லுங்க சார்.
ஆமா சார். அந்த ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆ இதோ முடிஞ்சிரும் அவ்வளோதான். அவனை இன்னையோட நான் கண்டுபிடிச்சு அவனை முடிக்காம நான் விட மாட்டேன் சார். நீங்க வெயிட் பண்ணுங்க. கரெக்டான ஒரு முடிவில் நான் வரேன். அவனை இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சு பொழக்காம நான் வாய் ஓயறதாவே இல்லை சார். பணம் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஒரு இதான் அவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்போ அவங்க கூட இருக்கவங்க தான். சார் 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 இப்போ அவன் இந்த இடத்துல இருக்க மாதிரி லொக்கேஷன் காட்டுது சார். ஆ கான்ஸ்டபிள் ஒரு 5 பேர்த்த கூப்பிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க. நான் பின்னாடியே வரேன். ஆ ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு லேடி கான்ஸ்டபிள் ஒரு 2 3 சார் கான்ஸ்டபிள் அப்படி போகிறாங்க. இப்போ ஜேகே தான் இருந்துட்டு அவரோட கேப்பு கூலிங் கிளாஸு கன்னு எல்லாம் எடுத்துட்டு மனுஷன் அப்படியே செம்ம ஒரு இதாக போகிறாரு. சும்மா ஒரு கோவம் அப்படியே கண்ணுலாம் அவருக்கு அப்படியே சமந்து போய் அப்படி கிளம்புறாரு. ஜேகே வந்துட்டு டேய் டேய் இப்போ லொக்கேஷன் எங்கே காட்டுது? சார் அதே இடத்துல தான் சார் இருக்கு. சீக்கிரம் 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 ஃபாஸ்ட் ஃபாஸ்டா போ. என்ன அப்படியே என்ன உருட்டிட்டு இருக்கியா காரை? வேகனா போ. ஆ ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே காரை முறுக்கிட்டு அவன் போகிறான். செம்ம ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுறான். அந்த அளவுக்கு வேக வேகனா அங்கே போகிறாங்க. இப்போ ஜேகே தான் போயிட்டு ஷட் டேய் அடா இங்க என்ன என்ன இவ்வளோ பேத்துக்கு ஆட்டம் காட்டுவே நீ? எவ்வளோ பேத்துக்கு ஆட்டம் காட்டுவ? பிடிச்ச நான் இன்னைக்கு ஒன்று அவ்வளோதான். இந்தையோட இந்த உலகத்தை நீ கடைசியாக பார்த்துக்கோ சரியா? இதுக்கப்புறம் நீ கடைசியாக கடத்தனா ஜெயிலே தான் கிடப்ப. அப்படியே தப்பிக்க நினைச்சாலும் அவ்வளோதான். உன்னை அப்படியே சுட்டு தள்ள சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு வா முடியலா நீ எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே அப்படி அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். கூட இருக்கவங்க சரி சார் விடுங்க விடுங்க நீங்கள் அடிச்சு அவன் செத்துற போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்குலாம் ஜேகேவை கண்டாலே அப்படியே நடுங்கும். அப்படியே எல்லாம் நடுங்கும். அந்த மாதிரி பயந்துட்டு நிற்பாங்க. ஜேகேவா இருந்துட்டு இங்கே பாருங்க அவனை ஒழுங்கா கூட்டு வரணும். எதாவது தப்பிக்க விட்டுட்டு சார் தெரியாம அவன் போயிட்டான்னு யாராவது சொன்னீங்க அப்புறம் உங்களுக்கான வேலை உங்கள்கிட்ட இருக்காது. புரிஞ்சு நடந்துக்கோங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே அப்படியே கண்ணா பின்னான்னு கத்திட்டு அவன் பட்டிக்கல வண்டியில் ஏறி உட்காடுறான். இப்போ அப்படியே தரன்னு இழுத்துட்டு அப்படியே போகிறான். அப்படியே கார் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிருது. ஜேகே இருந்துட்டு டேய் என்னாச்சு எதுக்கு ஸ்டாப் பண்ண? சார் அது பஞ்சர் ஆயிடுச்சு சார். இதெல்லாம் பார்க்க மாட்டியா நீ? ஆ இருக்கா இல்லையா டயர்? சார் இருக்கு சார். சீக்கிரம் போய் எடுத்த மாட்டு. சார் நீங்கள் உள்ளே உட்காந்துருங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. அவனை இறங்க. எதுக்கு நீ எப்படி எல்லாம் மாட்டுவேன்? நாங்கள் கீழே இறங்கி நிற்கிறோம் இது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே கீழே இறங்கி நிற்கிறாரு. இப்போ அப்படியே கூட ஒரு 2 3 வண்டியும் வந்திருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப பெரிய கிரிமினல். அவனை அப்படியே ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும்னு ஜேகே பின்னாடியே 2 3 வண்டிலாம் வந்திருக்கும். அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகவும் எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ அப்படியே அவன் தான் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறான். அவன் கையில் விளங்க மாட்டிருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க சும்மா அவன் கையை நார்மலாக மட்டும் பிடிச்சிருப்பாங்க. உடனே அவன் என்ன பண்ணிட்டான் அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது ஜேகேக்கு அப்படியே அவங்க ஒன்றுமே புரியல. அவன் இருந்துட்டு டேய் அவனை புர்றா டேய் அப்படியே கொத்திட்டு அப்படியே ஜேகே ஓடுறாரு. அவனை அப்படியே நிற்கவே இல்லை. அவன் அவ்வளோ ஒரு வேகனா ஓடுறான். ஜேகேக்கு வந்தது கோபம். அப்படியே கண்ணை எடுத்து அப்படியே ஒரே அப்படியே ஷூட் தான். அப்படியே காலில் அப்படியே சுட்டுருவான். அவன் அப்படியே விழுந்துடுறான். அப்படியே ஃபுல்லாக அப்படியே அவன் கீழே அப்படியே விழுந்துடுறான். அப்படியே ஜேகே போயிட்டு தேவையா அவனுக்கு? நான் சொன்னனா இல்லையாடா? ஏண்டா ஹாரு நான் சொன்னனா இல்லையா? தப்பிக்காத. தப்பிச்சுன்னா உனக்கு என் கையால் தான் சாவு. ஒழுங்கா உன் தண்டனையை அனுபவிச்சுட்டு போயிருன்னு நான் சொன்னனா இல்லையா? அப்புறம் என்ன ஏண்டா உனக்குலாம் வாழணும்னு ஆசை இல்லை நான் சொல்ல வேண்டியதானே? ஆரம்பத்துல கொண்டு போட்டு போயிருப்பேன்ல. எதுக்கு எதுக்கு இத்தனை பேத்த தெரிய வச்சு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒழுங்குதான் உன்னால இருக்கவே முடியாதா? தாண்டா ஒருத்தன் நல்ல வாய்ப்பு கொடுத்தா அதை யூஸ் பண்ணிக்கிறவன் தான் ஏதோவாது நல்லா இருப்பான். இப்பெல்லாம் திரியணும் அப்படின்னு நினைக்கிற பத்தியா? உனக்குலாம் சாவு தொண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஒரு கோவத்துல அப்படியே ஜேகே அப்படியே போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். அவன் ஆல்ரெடி ஷூட் இதெல்லாம் அவன் அப்படியே கிடக்குறான். அவன் அடிச்ச அடியில அப்படியே அவ்வளோதான். அவன் அப்படியே மயங்கிட்டான். இனிலாம் தேராத கேஸ் அப்படி ஆயிட்டான் அவன். அப்படியே ஜேகே தான் அவங்க கூட டீம் ஒர்க்கோட அவன் போயிட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அதாவது ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அது அப்படியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அங்கேயே அவ்வளோதான் அவன் கதை க்ளோஸ். அவ்வளோதான். நிறைய கேஸ் ஆகுது. எதுக்கு ஜேகே இவ்வளோ அவசரப்பட்டீங்க அது பண்ணீங்கன்னு பாதி பேர் கேட்டாலும் கரெக்ட் ஜேகே நீங்கள் பண்ணது கரெக்டு தான். இப்படி தான் இருக்கணும். செம்ம குட் ஒர்க்குன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஓகே சார்
அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இதுதான் பண்ண முடிஞ்சுச்சு. நான் வார்னிங் அவன்கிட்ட கொடுத்தேன். தப்பிக்காதடா, உனக்கு ஷூட் தான் நடக்கும். ஆர்டரே வந்துருச்சு நான் சொல்லிட்டேன் சார். ஆனா அவன் வந்துட்டு இப்பெல்லாம் பண்ணா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். ஜேகே கோவப்படாதப்பா, நான் ஒன்றும் தப்பு சொல்லலை. நான் ஒன்று சொல்கிறேன், நீ எதுவும் நினச்சிக்காத ஜேகே. சார் அதுக்கு இல்லை, நான் என்ன நினச்சுன்னு சொல்லணும்ல, அதனால சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்த மாதிரி தான் நான் செஞ்சேன். அவன்கிட்ட முன்னாடியே நான் சொல்லி விட்டேன், உனக்கு வந்துட்டு உன் தண்டனைக்கு உனக்கு கிடைச்சதாண்டா ஆகணும், நீ அமைதியாக என் கூட வந்துரு. தப்பிக்க முயற்சி பண்ணனா உனக்கு எதுன்னு நான் சொல்லிட்டேன் சார். அதுக்கப்புறமா அவன் பண்ணானா அப்புறம் என் வேலையை தான் என்னால் செய்ய முடியும். ஓகே சரிப்பா, சரி நீ கிளம்பு போதும். இனி போயிட்டு ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்துட்டு ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் வா. ஏன் சார் என்னாச்சு? எவ்வளோ ஒர்க் இருக்கு, அப்புறம் என்ன லீவ் எடுத்துக்க சொல்றீங்க? பா அது கவர்மெண்ட் ஆர்டர். நீ இப்போ ஒரு ப்ராஜெக்டை அது கம்ப்ளீட் பண்ணிட்டல, அதனால உனக்கு அவங்களாவே உங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அதனால நீ லீவ் என்ஜாய் பண்ணிக்கோ. ஓகே சார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் இங்கே வரேன். இல்லை ஜேகே, நீ ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், அதுக்கான இதை நீ செஞ்சு தான் ஆகணும். நீ லீவில் தான் இருக்கணும். சார் போ ஜேகே போ. ஓகே சார் நான் போகிறேன். ஓகே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஜேகே அப்படியே அப்படியே ஒரு மாதிரி எப்படி இருக்கும் சொல்லுங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்தான். அவன் அப்படியே ஒரே டென்ஷன்லேயே வீட்டுக்கு வரான். வந்துட்டு அம்மா அம்மா அம்மா, டேய் என்னடா ஜேகே, அம்மா இங்க வாமா. என்ன ஜேகே என்னாச்சு? அம்மா எனக்கு அப்படியே செம்ம தலைவலியா இருக்கு, ஏதாவது பண்ணு, தலையை வந்து பிடிச்சி விடு, எனக்கு செம்ம தலைவலியா இருக்கு. டீ வச்சு கொண்டு வா. சரி அவனுக்கு டீ வச்சு கொண்டு வரேன். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு கொண்டு வா சரியா? சரி ஜெக்கி எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் அம்மா. வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்க கிச்சன்ல தான் இருப்பீங்க, நீங்க அத்தை நான் போட்டு தரட்டா? இல்லைம்மா அவன் ரொம்ப தலைவலிங்கிறான். ஸோ அவனுக்கு ஏதோ ஒர்க் ரொம்ப ரொம்ப ஒர்க் டென்ஷன் போல. நீ இருமா நானே போட்டுறேன். இல்லை நானே இல்லைம்மா வேணாம் வேணாம், ரொம்ப டென்ஷனில் இருக்கான், நல்லா இல்லைன்னா அப்புறம் ரொம்ப திட்டிடுவான். சரி எதுக்கு வந்த உடனே உனக்கு திட்டு, நீ நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே போடுறாங்க. நீங்க வந்துட்டு இல்லைதா எனக்கு கண்டிப்பா தெரியும், ஏன்னா எங்க அப்பா இருக்காரு, அவருக்கு ஒர்க்ல எவ்வளவு டென்ஷன் ஆனாலும் நான் போடுற டீ குடிச்சா அவருக்கு சத்தியமா சரியாயிடும், நானே போடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த டீயை வாங்கி நீங்க குடிச்சுட்டு நீங்க அப்படியே ஜேக்கிக்கு புதுசா, அதாவது இப்ப ஃப்ரெஷ்ஷா டீ போடுறீங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி உங்களுக்கு நல்லா செம்மையா டீ வைப்பீங்க நீங்க, அந்த மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்கா அண்டு கரெக்டா லெவல்ல வைக்கிறீங்க. அப்படியே அந்த டீ வாசமே செம்மையா இருக்கு. உங்க அத்தை பார்த்துட்டு வேற லெவல் தான் போ, அப்படியே மாமனுக்கு பார்த்து செய்யற அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அப்படிதான் அப்படிதான் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கலாய்க்கிறாங்க. நீங்க இது சரிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு மாமா மாமா என்ன மாமா, நீங்க வந்துட்டு கொஞ்சம் இது குடிக்கிறீங்களா? யார் போட்டா? மாமா அத்தை தான் போட்டாங்க. எங்க அம்மா தானே போட்டாங்க? ஆமா மாமா, அம்மா தான் போட்டாங்க. அப்போ ஓகே குடு. ஓகே மாமா இந்தாங்க குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே குடுக்குறீங்க. ஜேகே குடிச்சிட்டு வா அப்படியே பாதி தலைவலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. அம்மா அம்மா என்ன ஜேகே மறுபடியும்? அம்மா இல்ல, நீயாம்மா இவ்வளவு பெரிய காஃபிலாம் போடுற, செமையா இருக்கு. ஆமாண்டா, புதுசா யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்றேன், செம்மையா இருக்கு. அதான் நீ எப்படி இப்படிலாம் போடுற நான் கேக்குறேன். அதுவாடா சும்மா அப்படியே, நீ வேற ரொம்ப தலைவலிக்குதுன்னியா ட்ரை பண்ணி பார்த்தேன், சரி நம்ம பையன் தான் தலைவலியில தவிக்கிறானே அப்படின்ட்டு போட்டேன். ஓகே நல்லா இருக்குன்னா குடிச்சக்கே ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்க வந்துட்டு பாத்தீங்களா 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 மாமாக்கு டீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே குதிச்சிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு மாமா அப்படின்றீங்க. என்ன வேணும்? ஆமா இல்ல, எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து, எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஏன் மாமா ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல எனக்கு தலைவலின்னு, அதான். ஓகே மாமா, சரி நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க ஓகேவா? அது எனக்கு தெரியும், நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு மேலே. நீங்களா இருந்துட்டு சி இவர் என்ன என்னத்த உங்க பையன் அநியாயமா பண்றாரு, ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா, எனக்கு தெரியும்ட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா? சரி விடுமா, விடு 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 அப்படின்றாங்க. என்னத்த வீடு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு வேறு இருக்காதே, நம்ம அப்படியே பாசமா கேட்டாங்க அந்த மாதிரி நக்கல்லாம் அடிச்சாலும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே இருக்கீங்க. நீங்க வந்துட்டு இந்த காஸ்ட்யூம் மாத்தவே இல்லை.
அப்படியே ஒரு மாதிரி சோகமாவே உட்காந்துருக்கீங்க. ச்சீ! இவரு நம்ம காஸ்டியூம பார்த்துட்டு கூட இவரு எதுவுமே சொல்லலல்ல அப்படின்ற மாரி இருக்கீங்க. இப்ப அப்படியே ஈவினிங் ஆகுது. அப்படியே தான் இருக்கீங்க நீங்க. அதே மாரி தான் இருக்கீங்க. ஐயோ! அப்படின்ற மாரி உட்காந்தே இருக்கீங்க. என்ன பண்றது? செம்மையா போர் அடிக்குது. உங்க அத்தைகிட்ட கொஞ்ச நேரம் பேசுவீங்க. அப்புறம் அவங்களும் தூங்கிருவாங்கல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த மாரி இருக்கீங்க. இப்ப நீங்க அப்படியே ஹால்ல உட்காந்து சும்மா டிவி பார்க்கலான்ட்டு கீழ இறங்கி வரீங்க. பார்த்தா ஜேகே ஆல்ரெடி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. நீங்க அப்படியே அதே காஸ்டியூம்லயே வரீங்களா? ஜேகே அப்படியே உங்கள பார்த்து ஒரு லுக் விட்டு, "என்ன இவ? நமக்கு பிடிச்ச கலர்லலாம் இவ போட்டு வந்திருக்கா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஒரு மாரி நார்மலா பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி சொல்லிட்டு அப்படியே ஜேகே உங்கள பார்க்குறாரு. நீங்க அப்படியே ஜேகேவ பார்த்துட்டு, "என்னாச்சு மாமா? ஏன் அப்படி பார்க்குறீங்க?" "ஒண்ணும் இல்லையே. ஏன் பார்க்க கூட கூடாதா? சொல்லு கண்ண மூடிக்கிறேன்" அப்படிங்கிறாரு. "ஆ அப்படிலாம் இல்ல. என்ன அநியாயத்துக்கு என்னமோ நக்கல் பிடிச்ச ஆளா இருக்கீங்க. நார்மலா தானே கேட்டேன். அதுக்கு என்ன இப்படி கத்துறீங்க? அது பொறுமையா அப்படிலாம் இல்ல. சும்மா தான் பார்த்தேன். அந்த மாரிலாம் சொன்னா உங்களுக்கு ஆகாதா என்ன?" "ஆ அப்படிலாம் இல்ல. சும்மா தான் பார்த்தேன்." இப்படிதான் சொல்லுவீங்களா? "வாங்க" அப்படின்ற மாரி சொல்றீங்களா? "ஏய் என்ன? இல்ல என்னான்றேன். உனக்கு என்ன வாய் அவ்வளோ ஓவரா?" "ஏன் எங்களுக்கெல்லாம் வாய் இருக்கக்கூடாதா?" "ஹலோ நீங்க போலீஸா வேணா இருக்கலாம் சார். ஆனா நீங்க எனக்கு மாமா. அது நெனப்பு இருக்கட்டும். அதனால நான் கலாய்ப்பேன். எனக்குள்ள அது உரிமை வேற யாருக்கு இருக்கு?" அப்படின்றீங்களா? ஆம். அந்த உரிமைய நீ உனக்குள்ளயே வச்சுக்கிட்டு இரு. என்ட்ட இந்த மாரி பேசிட்டு இருந்த, டென்ஷன்ல ஏதாவது கத்தி விட்டு போயிட்டே இருப்பேன். ம். ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? ஏன் மாமா இவ்ளோ கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. அதெல்லாம் உனக்கு புரியாது. அமைதியா உன் வேலைய மட்டும் பாரு. ஹம். மனுஷனாயா நீ? சொன்னா மனுஷனான்னு கேட்குற? அப்படின்ற மாரி சொல்லிட்டு இங்க அப்படியே மொனவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஏய்! என்ன மனோன? ஆ? என்ன மனோன? ஒண்ணும் இல்லையே. நான் ஒண்ணும் பண்ணலையே. இப்ப என்ன மனோன சொல்லு. நான் ஒண்ணும் பண்ணல. ஏய்! இப்ப என்னமோ மனோன? ஒண்ணும் இல்ல. மூஞ்ச பாரு, ஆள பாருன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. நானா உன்ன பாருன்னேன்? இல்ல நான் உன்ன பாருன்னேனா? நீ எதுக்குடி பாத்த? நீ எதுக்கு பாத்த? நீயா பாத்துட்டு மூஞ்ச பாரு, ஆள பாருன்னா, நான் ஆளாக முடியுமா? ஐயோ! நான் உங்ககிட்ட பேசவே இல்ல தெய்வமே. நீங்க சிவனேன்னு உங்க வேலைய பாருங்க. சரிங்களா? நான் உங்ககிட்ட எதுவும் பேச கிடையாது. நீங்க உங்க வேலைய பாருங்க. தாராளமா பாருங்க அப்படின்றீங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் என் வேலைய தான் பாப்பேன். நீ போய் உன் வேலைய பாரு அப்படிங்கிறாரு. நானும் எங்க வேலைய பாப்பேங்க. நீங்க போங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போறீங்க. ம். நக்கல் தாண்டி உனக்கு. நக்கல் தான். ம். சரி. மாமா அப்படின்றீங்க. என்னம்மா? இவ்ளோ நேரம் அப்படியே எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே விழுந்தா, இப்ப என்ன உனக்கு? நான் நார்மலா தானே இருக்கேன். நானே நார்மலா இருக்கும்னு நெனச்சாலும், நீங்க ஏன் அப்ப பார்த்தாலும் அப்படியே உர்ருன்னே இருக்கீங்க? உர்ருனா மூஞ்சா நீங்க? அப்படியே என்ன உர்ரு மூஞ்சா? அப்படியே உர்ருன்னே இருக்கீங்க. ஹ்ம். கொஞ்சமாவது சிரிச்சு பேசினாலாம் உங்க வாயில இருக்க அப்படியே முத்துலாம் அப்படியே கொட்டி போயிருமா? அப்படிங்கிறீங்க. ஏய்! என்னா நீ? என்ட்ட இவ்ளோ வாய் அடிக்கிற? கூப்பிட்டல்ல என்ன விஷயம் சொல்லு? ஆ. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாவது வெளிய கூட்டிட்டு போறீங்களா? வெளிய வா. நான் எதுக்கு உன்ன கூட்டு போணும்? நீயா போ. யாரும் உன்ன வேணான்னா. தாராளமா போயிட்டு வாம்மா. பாரு கதவு தொறந்து தான் இருக்கு. வீட்ல தான் உனக்கு தேவையான பொருள் இருக்கு. உனக்கு என்ன எங்க சுத்தணும்னு தோணுதோ தாராளமா சுத்து. யாரு வேண்டான்னா? ம். எனக்கு போக எனக்கு தெரியாதாக்கும். உங்ககிட்ட வந்து கேட்குறேன் பார்த்தீங்களா? ஒரு பேச்சுக்காவது, சரி கூட்டு போறேன் அப்டினாவது சொல்றீங்களா? எனக்கு பேச்சுக்குலாம் சொல்ல தெரியாது. ஒரு விஷயத்த நான் செய்யற மாரி இருக்கணும். அத சொல்லணும். இல்லைன்னா நான் அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். அப்படியே பேரு இவரு. வாங்க மாமா அப்படிங்கிறீங்க. அவரு பாத்துட்டு, இப்ப என்ன உனக்கு? வெளிய தானே போணும். சரி வா கூட்டு போறேன். ஓகே தாராளமா அப்படின்ற சொல்லிட்டு நீங்க அப்படியே குஷி ஆயிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. ஜேகே பாத்துட்டு. ஐயோ! லைட்டா ஒரு மாரி என்ன இவ இப்படி இருக்கா? அப்படின்ற மாரி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே பாக்குறாரு. நீங்களா இருந்துட்டு, ச்சே! இவரு கோவப்பட்டா கூட இவ்வளவு அழகா இருக்காரே! அப்படின்ற மாரி சொல்லிட்டு, நீங்க அப்படியே அவர பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஜேகேவ பார்த்துட்டு. என்ன? என்னத்துக்கு இப்ப அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்லையே. நான் சும்மா பாக்குறேன். ஓ! ஓகே, ஓகே. அப்படியே அவரு அப்படியே கார் ஓட்டிட்டே இருக்காரு. அப்படின்ட்டு நீங்க சும்மாலாம் இல்லையே. அப்படியே நல்லா அப்படியே சைட் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஜேகே அப்படியே உங்கள பார்த்துட்டு, எதுக்குடி இப்ப என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? மாமா உங்கள பார்க்க கூடவா கூடாது? கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியா அழகா இருந்தா யார் வேணா தான் பார்க்கலாம். என்ன? இல்ல எனக்கு புரியல. ஏய் இப்ப என்ன சொன்ன? மாமா இங்க பாருங்க. நீங்க வந்துட்டு இப்ப என்ன சொன்ன? அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன். ஆனா நீங்க இப்ப என்ன சொன்ன? அப்படின்னு ஒரு மாரியே கேட்குறீங்க. நீங்க போலீஸ் தான் மாமா. நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு நீ இவ்ளோ கோல்டு டைப்பா நார்மலா இங்க கூட அப்படியா இருப்பீங்க. உங்க ஒர்க்ல அப்படி இருக்கீங்க ஓகே. அதுக்குன்னு இங்கேயும் அப்படிதான் இருப்பீங்களா? உங்களுக்குலாம் என்ன? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன போலீஸ்னா அப்படியே உருன்னு தான் இருக்கணும் ஏதாவது இருக்கா இல்லையா?
ஆனா அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. அப்புறம் என்ன? அப்புறம் என்னத்துக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் கேட்குறேன். என்ன வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே காரே ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ உனக்கு நான் வேணும் சொல்லு. என்ன வேணும்? ஒன்றும் வேணாமே, கொஞ்சமாவது சிரிச்சு நார்மலா பேசலாமே. ம் ஓகே, சிரிச்சு பேசலாம். சொல்லு. ஏன் எப்படி இருக்க? இத்தனை வருஷம் எப்படி போச்சு? எக்ஸாம்ல எப்படி எழுதுன? மாமா, நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க இந்த மாதிரி மட்டும் பேசவே பேசாதீங்க. நீங்க அதுக்கு நார்மலா நீங்க எப்படி கோல்டா கத்திக்கிட்டு கிடப்பீங்க அந்த மாதிரி கத்திக்கிட்டே கடங்க. நீங்க ஒன்று இழிச்சுக்கிட்டுலாம் பேச வேணாம் போங்க அப்படின்றீங்க. இருந்தாலும் ஏன் உனக்கு இவ்வளவு வாயெல்லாம் இருக்கவே கூடாது தெரியுமா? எனக்கு இவ்வளோ வாய் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் வாய் நான் அப்படிதான் இருப்பேன். உங்களுக்கு என்ன? உங்க இஷ்டம் நான் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போது அப்படியே ஒரு மனுஷி எவ்வளோதான் பொறுத்து பொறுத்து போவா அப்படின்ற மாதிரி நீங்கள் மாறிடுறீங்க. அவர் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. நீங்களும் அப்படியே சும்மா அப்படியே ஒரு நார்மலாக ஒரு கடைக்கு கூட்டு போயிட்டேன், ஒரு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி ஏதோ வாங்கி கொடுத்துட்டு ஒரு ரிட்டர்ன் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போதான் உங்கள் அத்தை அப்படியே எழுந்திரிச்சு கீழே வராங்க. வந்துட்டு ஓயான் அத்தை சொல்லுங்க அத்தை, எங்கம்மா போயிட்டு வர? அது ஒன்றும் செம்மையா உரிச்சிச்சு. இவரை வெளியே கூட்டு போங்கண்ணே, இவ வெளியே மட்டும் கூட்டு போவாம கூட்டு போயிட்டு நல்லா நீ கடுப்பேற்றி கூட்டு வந்துட்டாரு. உன்னையெல்லாம் கூட்டு போன பாரு, எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜேக்கிக்கு தான் ஒரு ஃபோன் வருது. ஜேக்கி எடுத்துட்டு, ஹலோ யாரு? ஆ ஹலோ சார், நான் தான் பேசுகிறேன். உங்களுக்கு என்ன சார்? உங்களுக்கு 2 days லீவ் கொடுத்துருந்தாங்கல்ல சார்? ஆமாம் கொடுத்துருந்தாங்க, அது என்ன சார்? அந்த லீவை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க சார். ஏன்வா என்னவா? சார் இல்லை, இந்த 1 வீக், அதாவது இப்போ வந்துட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா, ஸோ இன்னையிலேருந்து உங்களுக்கு சாட்டர்டே வரைக்கும் உங்களுக்கு வெளியூரில் ஒரு ட்ரிப் இருக்குது சார். ஸோ நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அதெல்லாம் முடிக்கணுமா? அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 month ஃபுல்லாக லீவா சார்? என்ன? எனக்கு அப்புறம் 1 month ஃபுல்லாக லீவா? ஆமாம் சார், இன்னைக்கு நைட்டே நீங்கள் கிளம்பணும். ஸோ சீக்கிரம் கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சுட்டான். ஜெயிக்க இருந்துட்டு ஷோ ஐயோ அப்படிங்கிறாரு. நீங்க ஏன் மாமா என்னாச்சு? ஒன்றும் இல்லை. டேய் என்னடா ஆச்சு? மா, எனக்கு 2 days லீவ் கொடுத்துருந்தாங்கம்மா. இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், ஒருத்தன் தப்பிச்சு ஓட்டான், அவனை அப்படியே சுட்டு தள்ளிட்டேன், போயிட்டான். அதனால வந்துட்டு எனக்கு 2 நாள் லீவ் கொடுத்துருந்தாங்க. சரி ஒர்க் பண்ணியிருக்க, குட் ஆஃப் லக், 2 days லீவ் எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. இப்போ அவனுக்கு என்ன வந்துச்சோ தெரில, ஒரு வாரம் எனக்கு ஏதோ வெளியூரில் ட்ரிப் இருக்கான், அதை போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு 1 month லீவான். டேய் செம்மாடா, போயிட்டு வாடா அப்படின்னு. மா, உனக்குலாம் உனக்குலாம் என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லைல்ல? உனக்குலாம் என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை. டே இல்லைடா, அப்புறம் 1 மாதம் லீவு அப்படியே ஜாலியாக இருக்கலாம், போயிட்டு வா அப்படிங்கிறாரு. அது சரி, இது குடும்பமாக இருந்தாலும் என் மேலே பாசம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே தலையில் அடிச்சுக்கிறான். ஹலோ ஜேகே, உன் மேலே பாசம் இல்லாமல் தான் 1 மாதம் வீட்டில் ஜாலியாக இருன்னு சொல்கிறேன்னா? நீ எங்களை புரிஞ்சுக்கடா, நீ ஃபஸ்ட்டு எங்களை புரிஞ்சுக்க. எப்போ பார்த்தாலும் அப்படியே மூஞ்சி அப்படியே உருன்னு அப்படியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே வச்சிட்டு இருக்காது சரியா அப்படின்றது. சரி போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜேகேவும் அப்படியே கிளம்புறாரு. நீங்களா அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்திருக்கும். சரி அவர் கொஞ்சம் இப்போ வெளியவாது கூப்பிட்டு போறாரு, இன்னும் வீட்டிலே இருந்தா இங்கே இருந்தா டெய்லி இந்த மாதிரி இப்படியே கூப்பிட்டு போவாரு, அப்பப்போ பேசலாம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பார்த்தா மனுஷன் 1 வாரம் ட்ரிப்பு, உங்களுக்கு அப்படியே மனசே வெறுத்துருச்சுங்க. அப்படிதான் இருக்கீங்க இப்போ. நீங்கள் அப்படியே அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீ மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். ஏய் ஓயன், என்கிட்ட ஏதோ சொல்லணும்னா சொல்லுவையன், எதுக்கு இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்க? உங்களுக்கே புரியாது, அப்ப நான் சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நீங்க அப்படியே அவ்வளவுதான் உள்ள போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையா வந்துருச்சு. ஏன்னா உங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு நீங்க பார்த்தது அவனை இன்னைக்குதான். இன்னைக்கே அவன் 1 வாரம் ஃபுல்லா ட்ரிப் உங்களால யோசிச்சு பார்க்க முடியல, ஒரு மாதிரி செம்ம அழுகையா வருது. நீங்க சோப்போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு மேலே போயிடுறீங்க. ஜேக்கிக்கு நீங்க அழுதுட்டே போக ஒரு மாதிரி மனசே கேட்கல. ஜேகே இருந்துட்டு எதுக்கு இப்படி இருக்கா? ஒருவேளை வயன் நம்மள லவ் பண்றால நான் அப்படின்ற மாதிரி ஜேகே யோசிச்சுட்டு இப்போ அவரு தான் கார்ல ஏறிட்டாரு. இப்போ ஜேகே உங்களுக்கு ஃபோன் பண்றாரு. ஹலோ சொல்லுங்க மாமா, என்னாச்சு? ஏன் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? எதுக்கு இப்போ நீ அழுகுற? என்னாச்சு அப்படி? ஒன்றும் இல்லை. சரி வேன், நான் கோமா கேட்கலாம். என்னாச்சு உனக்கு? ஏன் அழுகுற? ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்கே தெரிஞ்சா விடுங்க, இல்லைன்னா சொல்லுவேன். நான் அப்போதான் எனக்கு தெரியும் எதுக்கு அழுகுற.
இப்ப நீ எங்க வீட்டுக்கு வந்து அழுதுட்டு கேட்டா என்கிட்ட தானே கேட்பாங்க எதுக்குடா அழுகுறான்னு சொல்லு. அப்ப அதனாலதான் கேக்குறீங்கல்ல. அப்ப கூட ஒரு பாசத்துல எல்லாம் கேட்கல நீங்க. அப்படி இல்ல என் பாசம் இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். சொல்லு என்னாச்சு? அப்படி இருந்திருந்தா உங்களுக்கே புரியுமாம்மா, நான் எதுக்கு அழுகுறேன்ட்டு உங்களுக்கே புரியும். புரிஞ்சிச்சுன்னா நீங்களே என்கிட்ட கேளுங்க. வாய் தொறந்து இதனாலதான் அழுகுறியான்ட்டு நீங்க கேளுங்க, நான் சொல்றேன். உனக்கு என்ன நான் கேட்கணும் அவ்வளவுதானே? பையன், ம் நீ என்ன லவ் பண்றியா? ஆ அப்படின்றீங்க. இந்த கேட்டுருச்சுல ஒரு தடவை, அப்புறம் என்ன? நீ என்ன லவ் பண்றியா? அது உங்களுக்கு இப்பதான் தெரியுதாமாம்மா? ஏன் ஏன் இப்பதானே நான் உன்னை 4 வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறேன். அப்ப நான் உன்னை இப்பதான் நான் உன்னை எப்படி என்னன்னு தெரிய முடியும். நீ சொன்னனா அப்புறம் வேற எப்படி எனக்கு தெரியும்? ஐயோ மாமா, நான் வந்துட்டு உங்களை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு தான் தெரில. உங்களுக்கு தெரிய வேணாம். லாஸ்டா நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீங்க பாத்தீங்க, அது என் ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? அப்படி இருக்கும்போது நான் அப்பயே உங்களை இவ்வளோ ஆசையா பார்த்தேன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க அப்ப வந்துட்டு என்ன, நான் 8th படிச்சேன்னா நீங்க என்ன காலேஜ் படிச்சிருந்திருப்பீங்க ஆரம்பம். இப்ப என்ன, அதனால நீங்களுமே அதுக்கப்புறம் ஃபுல்லா படிப்பு, ஒர்க்கு, ட்ரைனிங்கு அது இதுன்னு போயிட்டீங்க தான் தெரியுது. இருந்தாலும் இந்த அளவுலாம் இருக்கக்கூடாது மாமா அப்படின்றீங்க. ஏய் இல்ல, அது என் ஒர்க் என்ன அப்படி மாத்திருச்சு. ஏன்னா ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 3 வருஷம் நான் காலேஜ் படிச்சிருந்தாலும் மீதி 2 ஃபுல் வருஷமும் நான் ஃபுல்லா அந்த ட்ரைனிங்க்கு தனியாவே தான் இருப்பேன், தனியாவே தான் படிப்பேன். படிச்சு 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 அப்புறம் ஃபுல்லா ட்ரைனிங்லேயே இருந்துட்டு நான் நார்மலாவே அப்படி மாறிட்டேன்டி. நான் ஏன் அப்படி அந்த இவ்வளோ கோல்டா இருந்தான்னு எனக்கே தெரில. நான் அப்படியே ஒரு தனிமையிலே இருக்கவும் அப்படி மாறிட்டேன். என் மற்றபடிலாம் எனக்கு வேற ஒன்றும் கிடையாது. அது ஓகே. ஆனா உங்களுக்கு இப்பதான் புரியுதுல்ல. நானு அவ்ளோ ஆசையா உங்களுக்கு புடிச்ச கலர்ல நான் புடவை கட்டியிருந்தேனே மாமா. அப்ப கூடவா உங்களுக்கு புரியல? இவ எதுக்கு நமக்கு புடிச்ச கலர்ல கட்டியிருக்கான்னு அப்ப கூட நீங்க யோசிச்சு பார்க்கலையா? ஏன் அப்படி இல்ல. வேற எப்படி மாமா? ஹம், நான் மட்டும் தான் உங்க நினைப்பிலே சுத்தி இருக்கேன்ல. உங்களுக்குலாம் அந்த ஒரு எண்ணம் கூட இல்லல்ல. ஏன் அப்படி இல்ல வயன். இல்ல மாமா. ஹம், நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே வயன்? ஆமா. ஏய், நான் உரிமையா உன்னை மட்டும் தாண்டி நான் வாடி போடின்னு கூப்பிட்டுருக்கேன். யோசிச்சு பார்த்திருக்கியா இல்லையா? எனக்கு இருக்க ஒரே ஒரு அத்தை பொண்ணு அது நீ மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு உன்னை பிடிக்காம வேற எவ்வளோடியே பிடிக்கும். அது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதா அவன்? மாமா. என்ன மாமா? இதான் சொல்றேன்ல. நீ சொல்றதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன். இதுக்கு மேல மேடம்க்கு என்ன வேணும்? ஆ ஆமாம்மா, இப்ப நீ இவ்வளோ தூரமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. நீங்க அப்படியே அழுகுறீங்க. ஏ அழுகாது அழுகாது. 1 வீக் தான் வந்துருவேன். அதுக்கப்புறம் 1 மந்த் ஃபுல்லா வீட்டில தான் இருப்பேன். ஓகேவா? ஜாலியா வெளியெல்லாம் போய் சுத்தி பார்க்கலாம். ஓகே, கொஞ்சமாவது ஹாப்பியாரு. ஓகேவா? பா மாமா, நீங்க சிரிச்சுலாம் பேசுவீங்களா அப்படின்றீங்களா? ஏன் எனக்கெல்லாம் பேசவா தெரியாது? என் கூட கம்பெனி கொடுக்குற மாதிரி பேசினா பேசுவேன். அப்ப இவ்வளோ நாளா நான் என்ன உங்ககிட்ட முறைச்சுக்கிட்டா பேசிட்டு இருந்தேன், என்கிட்ட முறைச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தீங்க? இருந்தாலும் என்னதான் எமோஷனலா இருந்தாலும் சரி, உனக்கு இந்த நக்கல் மட்டும் அடங்க மாட்டுதுல்ல. எப்படி மாமா அப்படியே எமோஷனல்லே அப்படி முழுக்க முடியுமா? கொஞ்சமாவது ஃபன் இருக்கணும். அது சரி. ஆ சரி மாமா, நீங்க பார்த்து பத்திரமா இருங்க சரிங்களா? சரி, நான் பத்திரமா இருக்கிறது இருக்கட்டும். நீயே நானு இன்னைக்கு எந்த லுக்ல இருந்தியோ, ரிட்டர்ன் நான் 1 வீக் கழிச்சு வரப்போயும் நீ இதே லுக்ல தான் இருக்க. ஓகேவா? ஏன் நான் ஏன் அப்படி இருக்கணும்? நான் இருக்க முடியாது. ஏய், என்ன இருக்க முடியாதா? முடியாது. நான் ஏன் இருக்கணும்? நான் எதுக்கு இருக்கணும்? இருக்கிறப்ப நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்போ நான் நீங்க நினைச்சா நான் இருக்கணுமா? போவீங்களா மாட்டியா? என்னவா ஏன்? ஆமாம்மா. இல்ல சரியாந்திர ஆளுதான். அப்படியே பேசும்போது மட்டும் அப்படியே முறைச்சுக்கிட்டே பேசுறது. ஆனா இப்பெல்லாம் அப்படியே புடவை கட்டி அப்படியே நல்லா சைட் அடிக்க வேண்டியது. நீ நல்ல ஆளுதான் போ அப்படின்றீங்க. அடிப்பாவி, அட போமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை வச்சிடுறீங்க. அவரும் அப்படியே அந்த ஒர்க் வேலை எல்லாத்தையுமே அப்படியே முடிக்கிறாரு. அப்படியே 1 வீக் அப்படியே போகுது. அப்படியே கடைசி நாள் அப்புறம் அப்படி கார்ல அப்படியே வந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படிதான் உங்களுக்கு ஃபோன் பண்றாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க ஜேகேவி.
அவர் வந்துட்டு, இப்ப எதுக்குடி என்னையவே இப்படி பாத்துட்டு இருக்க? மாமா. என்ன மாமா? என்னடி? கொஞ்சமாவது என்கிட்ட பாசமா பேசுங்களேன். நீங்க பேச வேணாம். ஆனா எனக்கு நீங்க இப்பெல்லாம் பேச மாட்டீங்கல்ல. அப்ப ஒரு பாட்டு தான் தெரியுமா ஞாபகம் வருது, ஜெகே மாமா அப்படின்னு. அப்படியே நடி பாட்டு ஞாபகம் வருது. அதுல அவனும் போலீஸ் தான் தெரியுமா? எனக்கு அப்படியே அதை யோசிச்சாலும் எனக்கு உங்க ஞாபகம் தான் வருது. அப்படி என்னடி பாட்டு? என்ன ஞாபகம் வர அளவுக்கு வேற என்ன பாட்டு? என்ன பாட்டு? சொல்லு என்ன பாட்டு? அதுவா? கொஞ்சம் பேசிட வேணாம், உன் கண்ணே பேசுதடா, கொஞ்சம் அழக பார்த்தா மனசாரல் வீசுதடா, நீ நான் கண்ணே உன் முகமே பேசுதடா, படத்தளவு இருந்தாதானே பெருங்காதல் கூடுதடா, தூரமே தூரமாய் போகும் நேரம். எப்படி மாமா? அடி பாவி. அது சரி, பாட்டெல்லாம் நல்லாதான் பாடுறீங்க மேடம். ஓ, இதுதான் உங்களுக்கு தோணுதா? ஏன் நான் பார்த்தாலே உனக்குண்ணா அப்படியே கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கு. அப்படி கொஞ்சம் பேசிடுவேனா உன் கண்ணே பேசுதடா. அப்ப டெய்லி என் கண்ணு கூடவே பேசி நான் போனை வைக்கிறேன். அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் கூடாது. இல்லடி, நீ தானே கண்ணு கூடவே பேசுறேன், உன் கண்ணே பேசுதுடா அப்படின்ட்டு இருந்த. அப்ப கண்ணு கூடவே பேசு, என்கிட்ட ஏன் பேசுற? ஐயோ மாமா, நீங்க ஓவரா தான் பண்றீங்க, போங்க அப்படின்றீங்களா? சரி பாவி, பழி அந்த பக்கம். சரி, இந்த பாட்டுல உனக்கு வேற என்ன லைன்லாம் பிடிக்கும்? நிறைய அந்த பாட்டு எனக்கு ஃபுல்லா பிடிக்கும். அதுவும் அந்த ஒரு மியூசிக்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய லைன்ஸ்ல வரும்ல. ஆசை பலையிடுதா, நெஞ்சம் அதில் விழுதா, எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா, தனிமை உனை சுடுதா, நினைவில் தருதா, தலையடி பூக்களில் எல்லாம் கூந்தல் குறு குரு பறவையாய் கொஞ்சம் கடுத்தறியே, குயிலுக்கும் நெருப்புக்கும் வேறு என்ன வேணும், நீரில் வர வேணும், சத்தம் எல்லாம் முத்தம் தர வேணும் அப்படின்னு ஜெயிக்க அந்த லைன் பாடுறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி நீங்களே இருந்துட்டு மாமா அப்படின்றீங்களா? என்னடி, ஏன் நீ பாடும்போது நீ மறந்துருப்ப நினைச்ச அந்த லைனு, ஸோ அதனால நான் பாடினேன். ஏதோ தப்பா என்ன? தப்பு. ஐயோ அப்படின்னு குறை வெக்கமா வருது மாமா. ஓ, வெக்கம் வரட்டும் வரட்டும் வரட்டும், பாத்துக்கிறேன். வெக்கப்படுமா? எவ்வளவு வெக்கப்படணுமா வெக்கப்படு அப்படின்றீங்க. சோ மாமா போன் வைக்குமா அப்படின்ற நீங்க அப்படியே வச்சிடுறீங்க. நீங்களும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கீழே இறங்கி வரீங்க. உங்க அத்தை பார்த்துட்டு, எதுக்கு இப்படி சிரிச்சுட்டே வர, என்னடி ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, என்கிட்டே மறைக்கிற பத்தியா? என்ன அவன் ஃபோன் பண்ணானா? எப்படி அத்தை கண்டுபிடிச்சிங்க? இல்லைன்னா நீ எதுக்கு இப்படி வெக்கப்பட்டு வர போற? பாரு, என் பையன் நீ வெக்கப்படுற அளவுக்குலாமா பேசுறான், நம்ப முடியலையடி. அச்சோ அத்தை அப்படின்னு ரொம்ப வெக்கப்படுறீங்க அவங்க பார்த்துட்டு. அச்சோ, என் மருமகளுக்கு எவ்வளோ வெக்கம் அப்படின்னு அவங்க அப்படியே நெட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் பையன் என்ன சார் என்ன சொன்னாரு, எப்போ வராராம்? அவ்வளோதான் கிளம்பிட்டாரோ, வண்டியில வந்துட்டு இருக்காராமா. அதான் சும்மா அப்படி பேசிட்டு இருந்தோம். ஓ ஓ, அது சரிடி, இந்த அளவுக்கு வைக்கப்படுற அளவுக்கு அப்படி என்னத்த பேசணும்? அப்பெல்லாம் எதுவும் பேசல. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னடி பண்ணீங்க? பாட்டு பாடினா அத்தை. பாட்டு பாடுனீங்களா? அதுக்கேண்டி இந்த வெக்கப்பட்டுட்டு வர? அப்படி என்னடி பாட்டு பாடுனீங்க? அதுவா, விஜய், அது வந்துட்டு சேதுபதின்ற அந்த படத்துல வரும்ல, கொஞ்சம் பேசிட வேணாம் அப்படின்ட்டு. அதுல அவனும் போலீஸா? ஸோ என் மாமாவும் போலீஸா? எனக்கு அப்படி எதை கேட்டாலே எனக்கு அவர் ஞாபகம் தான் வரும் தெரியுமா? அது சரி. அத்து எப்படி அப்படின்றீங்களா? சூப்பர் டிமா, சூப்பர் சூப்பர் அப்படின்ட்டு அப்படியே நீங்க நல்லா கலாய்ச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. கரெக்டா அவரு சொன்ன மாதிரி நீங்க அவருக்கு பிடிச்ச கலர்ல புடவை கட்டி அதே மாதிரி அப்படியே அழகா ரெடி ஆகியிருக்கீங்க. இப்போ அப்படியே ஜேகே அப்படியே அந்த காஸ்டியூம்லயே மனுஷன் வராரு. அவர் அப்படியே கதவை தட்டுறாரு, நீங்க போயிட்டு திறக்குறீங்க பாருங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு,
அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பேசுறதுன்னு தெரியாம மனுஷன் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாரு. நீங்களா அவரை பார்த்துட்டு அப்படியே வெக்கமா இருக்கீ அப்படின்ற மாதிரி அப்படியே வெக்கப்பட்டுதான் நிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஏய் என்ன தள்ளுடி இப்படியே நிக்கிறா. சரி மாமா உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கையில இருந்து அந்த இதெல்லாம் வாங்கிக்கிறீங்க. எடுத்துட்டு போயிருப்பார்ல, சரி 1 வீக்குங்கோ எடுத்துட்டு போயிருப்பா, அப்படியே எல்லாம் வாங்கி இப்படி உள்ள வைக்கிறீங்க. அவர் பார்த்துட்டு அந்த பாட்டுக்கே வாடி இன்னும் வைக்கப்பட்டுட்டு இருக்க அப்படின்றாரு. அட போமா, எனக்கு பாட்டை விட நீ பாடின பார்த்து எனக்கு அதுதான் மாமா அப்படியே வெக்கமா இருக்கு. அதான் வந்துட்டல விட்டு செஞ்சிருவோம் அப்படின்னு. மாமா ஏய் சும்மாடி அப்படியே பதறாத ஓகேவா. போமாமா 10 பேர் இருக்காங்க, ஏமாமா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உங்க கண்ணு ஃபுல்லா சமந்து போச்சு. நீங்க அப்படி வெக்கப்பட்டு உள்ள ஓடிடுறீங்க. உங்க அம்மா பார்த்துட்டு அப்படி என்னத்தடா நீ பாடி தொலைஞ்ச, அதெல்லாம் வந்துட்டு சொல்ல முடியாது. இப்போமா டே சொல்லடா, நான் உன் அம்மா தானே, அதனாலதான் வந்துட்டு சொல்ல மாட்டேன். அடே டே 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 சொல்லடா ஜெக்கி, சொல்லு சொல்லு சொல்லு. அம்மா உன்ட்டு எப்படிம்மா நான் சொல்லுவேன். ஜெக்கி சிரிக்கிறியாடா நீ அப்படின்றது. ஏம்மா எனக்கு சிரிப்பு வராதான் என்ன, நீ தானம்மா என்ன பெத்த, எனக்கு சிரிப்பு கூடமா வராது, அதெல்லாம் வரும் போ அப்படின்ற. சரி சரி நீ என்ன லைன் பண்ண சொல்லு. அந்த பாட்டை அவ சொல்லியிருப்பாளே எப்படியும், அதுல வர லைன் தான். அப்படி என்ன லைனு மா அப்பமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு பக்கம் வெக்கப்பட்டு ஓடிடுறாரு. அவங்க அம்மா என்ன லைனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிச்சன்ல போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருப்பீங்க உங்ககிட்ட வந்துட்டு. ஏன் அப்படிங்கிறாங்க. என்னத்த அப்படின்னீங்களா. அவன் என்ன லைன்ட்ரி பண்ணான். ஐயோ போங்க அத்தை, இதெல்லாம் நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன். ஏய் சொல்லடி என்னடி லைன் பண்ணான். கண்டிப்பா தெரிஞ்சாகணுமா, ஆனா நான் சொல்ல மாட்டேன், நீங்க போய் அந்த பாட்டையே கேளுங்க உங்களுக்கு புரியும் அப்படின்னு. எனக்கு தெரியாது, நீ உன் வாயால சொல்ற. அது போங்க தெரியாது சொல்ற. நான் எப்படி சொல்லுவேன் சொல்லே. என்ன வேணும் நேரில் வர வேணும், சத்தம் எல்லாம் மொத்தம் தர வேணும். ஏன் அப்புறமா வேற என்ன லைன் பண்ணா சார் அவர் வரட்டும், அவருக்கு இருக்கு. இதெல்லாம் வேற நடக்குதா. கொஞ்சம் சிரிச்சு பேசுறானா முவரை 7 இன்ச்சு தின்ன வரங்க மாதிரி வச்சுட்டு சுத்துவான். ஒரு பாட்டு அதான் வரட்டும் வரட்டும். அப்ப சார் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்காரு, வரட்டும் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கலைகளையும் கலாய்க்கிறாங்க. நீங்களா சோத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெக்கப்பட்டு அப்படியே உள்ள ஓடிடுறீங்க. அதாவது உங்க ரூமுக்கு. உங்களுக்கு அப்படியே ஒரு செம்ம ஹாப்பியா இருக்கு. நீங்க டே சுத்திட்டு இருக்கீங்க. இப்படியே உங்க லீவ் டேஸும் செம்ம ஜாலியா போகுது. ஜேகே வெளியெல்லாம் கூட்டு போவோம். அப்படியே ஒரு மாதிரி இப்பெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்பலாம் பேசுறது இல்லை, சிரிச்சு சிரிச்சு பேசுவோம். எவனாவது வேலை விஷயமா ஃபோன் பண்ணா அப்ப மட்டும் கத்துவாரு, அப்புறம் ஃபோன் வச்சிருவாரு. அவங்களே ஷாக்கா பார்ப்பாங்க, ஜேகே சார் இவ்வளவு நார்மலா பேசுறாரா அப்படின்ட்டு அவனுங்களே ஷாக்கா பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு ஜேகே ஓரளவுக்கு நல்லாவே மாறிட்டான். நீங்களும் அப்படியே ஜாலியா பேசிட்டு இருப்பீங்க. இப்படியே உங்களுக்கு காலேஜும் நீங்க போய் சேர்ந்து பிடிச்சி அது இதுன்னு பண்ணி உங்களுக்கும் ஜேகேக்கும் வீட்டுல மேரேஜ் பண்ணி வச்சு அப்படியே அவ்வளவுதான் உங்க லைஃப் அப்படியே சும்மா ஒரு ஹாப்பியா அப்படியே போகிறது. ஓகேடா, இது ஒரு குட்டி ஸ்டோரி தான், இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா. இது ஓகே. பாட்டுக்கிட்டு கேவலமா பண்ணணும் சார். நான் சரி சும்மா அந்த மாதிரி அவனுக்கு கம்பெனி கொடுக்கணுமே, அவனும் அந்த மாதிரி இது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாடினேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. யாராவது தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்களா சாரி 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 சாரி. ஓகே சரி டாடா பை பை. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்ல உங்களை சந்திக்கலாம். மறக்காம இந்த ஒன் ஷாட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுவேன். ஓகே சரிடா, ஓகே டாடா.